ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஸ்டவ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் டைப் அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு பொருளையும் அதில் வந்து டம்னு வைக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அடுப்பு எரிஞ்சிட்டோன்னா உடனே ஹீட்டாக இருக்கும் போதே போய் நம்ம அதை வந்து துடைக்கக்கூடாது, ஈர துணி வச்சு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் டைப்புங்கிறதுனால. ஸோ கிளாஸ் டைப் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை வந்து பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து பால் காய்ச்சிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்வீட் செய்யலாம். ஸோ நம்ம பால் காய்ச்சி எடுத்தாச்சு. ஸோ பால் பொங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குலோப்ஜாம் மாவு எடுத்துக்கலாம். ஸோ குலோப்ஜாம் மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கட்டிக்கிட்டியாக இருக்கும், அதனால் நம்ம அதை வந்து கையில் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஸோ உடச்சி விட்டுட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ பால் அதில் ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதாவது நல்லா வந்து கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு நம்ம அதை வந்து பிணையணும். போட்டு நம்ம வந்து கோதுமை மாவு பிணையிற மாதிரிலாம் பிணையக்கூடாது. சாஃப்டாக தான் நம்மளோட கைவிரல் மட்டும்தான் அதில் வந்து படணும். நம்ம கையில் நம்மளோட விரல் மட்டும்தான் அந்த மாவை வந்து பிணையணும். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலை ஊற்றி நம்ம அதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்களேன், மாவு வந்து ரொம்ப பிசுன்னு கையிலலாம் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் அதை நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷம் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஜீனி பாகு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த கவரில் வந்து 800 சுகர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் வந்து 400 இல்லைன்னா 300 சுகரே போதுமானது. ஸோ நான் 400 சுகருக்கு வந்து 400 வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 400 ml சுகருக்கு 400 ml தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, 5 நிமிஷம் போதும். தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப ஸ்டிக்கி ஆகக்கூடாது. நம்ம இப்போ அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. அது வந்து நல்லா அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். கையில் தொட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடக்கூடாது. சும்மா பிசுன்னு தான் இருக்கும், பிசுன்னு கூட இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு தேவையான ஏலக்காயை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து தேவையான உருண்டைக்கு தேவையான மாவை நம்ம உள்ளங்கையில் அழுத்தி கொடுத்து நம்ம அது வந்து விரிசல் இல்லாமல் நீட்டாக உருட்டி எடுக்கணும். ஸோ அது உருண்டையாக இருக்கும் போது அதில் எந்த ஒரு கோடோ விரிசலோ இருக்கக்கூடாது. நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி அதை வந்து உருண்டையாக ஆக்கிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஜீரா கொதிச்சிட்டு இருந்தது, அதில் நம்ம வந்து ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காயை ஆட் பண்ணியாச்சு, நம்ம உருண்டையும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போதே எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஸோ அந்த உருண்டையை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு உருண்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா உருண்டையும் நார்மல் ஹீட்டாக தான் இருக்கணும், சிம்லேயே வச்சு சுட வச்சா போதுமானது. ஸோ நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா அந்த ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டியில் வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு வந்து குலோப்ஜாமில் வந்து ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது. அழகாக குண்டுன்னு அழகாக வந்திருந்தது. ஸோ அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கரண்டியை வச்சு நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஒன் சைடு மட்டுமே பிளாக் ஆகிடும், ரொம்ப கருப்பாயிடும். கரண்டியை வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜ் வர்றதட்டிக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு தான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் அதை வறுத்து எடுக்கணும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேம் வச்சோன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் நம்ம சிம்லேயே தான் வைக்கணும்.
பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரு விரிசல் கூட கிடையாது. அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது குலோப் ஜாமுன்னு. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் குலோப் ஜாமுனை. ஸோ இந்த உருண்டையை நம்ம வந்து செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா சுகரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து சுகரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அழகான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தோன்னா அழகான குலோப் ஜாம் ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, உடையாமல் அழகான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.